நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பிப்ரவரி 7 அல்லது 9ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதாக தகவல். உங்கள் கருத்து என்ன? வாழ்த்துக்கள். எனக்கும் பாஜகவினுடைய தலைவர் தமிழிசை சொன்ன அந்த கருத்தோட, அதே போல திமுக தலைவர் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறின அந்த கருத்துக்களோட உடன்பாடு இருக்கிறது. நிச்சயமாக என்ன இப்போ ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. ஓ பன்னீர்செல்வத்தை அந்த பதவியிலிருந்து அகற்றிவிட்டு இன்னொருத்தர் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்ற என்ன ஒரு அவசரம் என்று அகற்றிவிட்டுங்கிற வார்த்தையை நீங்க தானே உபயோகப்படுத்துறீங்க. பன்னீர்செல்வம் அதை சொல்லவில்லையே. என்னுடைய பிரச்சனை எல்லாம் இதுதான். ஒரு முதலமைச்சர் அவர் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் இல்லாம, ஜல்லிக்கட்டுன்றது ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது. ஆனால் வரதா புயலாகட்டும், இல்ல ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு நடந்த அந்த ஊர்வலமாக, இறுதி ஊர்வலமாகட்டும், அந்த சடங்குகளாகட்டும், அதன் பிறகு நடந்த எவ்வளவோ நிகழ்வுகள், அதாவது ஒரு ஆக்சசபிள் சிஎம்மாக யார் வேணாலும் போய் சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தன்னையே கிண்டல் கேலி பண்ணும்போது சட்டசபையில் அதுக்கெல்லாம் பதிலளிக்காமல் ஒரு ஆக்கப்பூர்வமாக கருத்துக்களுக்கு மட்டும் பதிலளிக்கின்ற ஒரு முதல்வராக மதுரையில் சென்று ஒரு 5 மணி நேரம் அங்கு காத்திருந்து, அப்போது கூட அந்த ஜல்லிக்கட்டுக்காக அவர்கள் அந்த வாடிவாசல் திறக்க அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது, அவர்களுக்கு கூட குறை கூறாமல் அவர்கள் எப்போ விரும்புகிறார்களோ என்னை கூப்பிடுங்கள், என்னை அழையுங்கள், நான் வந்து வாடிவாசல் திறந்து வைக்கிறேன் என்று கூறின ஒரு முதல்வர் தமிழகத்தில் இதுவரை உண்டானதில்லை. ஒரு மாத காலத்தில், இல்லைன்னா 1.5 மாத காலத்தில் இவர் முதல்வராக இருந்து நம்மளை எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார், நம்முடைய மனதை ஈர்த்திருக்கிறார். புன்னகையோடு அடுத்தவரை வந்து அசம்பிளி லீடராக தேர்ந்தெடுக்க வைத்திருக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது ஒரு முதல்வனுடைய அந்த ஆக்கப்பூர்வமான செயல்களை நாம் எல்லாம் ஈர்ந்து போன ஒரு நிலையில் ஏன் ஒரு மாற்றம் என்ற கேள்வி வருகிறது. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, சசிகலாவுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வரப்போகுது. இது முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் மக்கள் வந்து இவ்வளவு, அதாவது ஜல்லிக்கட்டுக்காக ஒரு 1.5 கோடி மக்கள் இந்த தமிழகத்தில் அனைத்து தெருவுகளிலும் இறங்கி போராடின அந்த மக்கள் சசிகலாவை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. இது ஏதோ சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சியினரும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் கிடையாது. மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒரு தொகுதியில் நின்று தேர்ந்தெடுக்க வேண்டும். அது எப்படி இருக்குது என்று பார்ப்போம். இது என்ன அவசரம் என்ற அந்த பிரச்சனை எழுதுது அல்லவா. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு நிலவையில் இருக்கு. இடி மறுபடியும் அந்த கேசுகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்து இருக்கிறது. சசிகலா புஷ்பாவனுடைய அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து தேர்தல் ஆணையம் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறது. இப்படி எல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தது அது ஒரு ரீதியான ஒரு மாற்றம். அதில் நமக்கு யாருக்கும் பிரச்சனை இருக்க முடியாது. ஆனால் தமிழகத்தை ஆளுகின்ற நம்மளுடைய எல்லாருடைய முதல்வராகின்ற அந்த ஒரு கேப்பபிலிட்டி சசிகலாவுக்கு இருக்குதா என்ற கேள்வி எழுகிறது. நிச்சயமாக அது வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தெரிய வரும் என்று நான் கருதுகிறேன். பட்ஜெட் கூட்டத்தொடர் வர இருக்கிறது. அதில் நிச்சயமாக குறைந்தது ஒரு 30 நாள் அந்த கூட்டத்தொடர் நீடிக்கும். இந்த கால அளவில் சசிகலா என்ன செய்ய போகிறார் என்றால், அவங்கதான் ஒரு ஆங்கராக அவங்கதான் இருக்க வேண்டும். எந்த ஒரு சட்டமன்றத்துக்கும் அதனுடைய முதல்வர் தான் நிச்சயமாக முன்னின்று தன்னுடைய அரசினுடைய அந்த எந்த ஸ்கீம்ஸ் விளக்கி இருக்கிறார்கள், அந்த அரசினுடைய கொள்கைகளை எடுத்துரைத்திருக்கிறார்கள், எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள், எதிர்சொல்லுகிற கட்சிகளை பேசவிட்டு அதற்கு ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒரு கேப்பபிலிட்டி சசிகலாக்கு இருக்கா என்று கேட்டால் அது நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இத்தனை அதிகம் பிரச்சனை இருக்கும்போது ஏன் இன்று நடக்க வேண்டும், ஏன் இது பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு அந்த கூட்டத்தொடருக்கு பிறகு ஏன் நடக்கக்கூடாது என்ற கேள்வி என் மனதில் எழுது. ஆனால் பொதுச் செயலாளராக ஆகிட்டாங்க, இப்பொழுது சட்டமன்ற குழு தலைவராகவும் ஆகிவிட்டார்கள் என்றால் முதற்கட்டமாக கட்சிக்குள்ளிருந்த சவால்களை வெற்றிகரமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார் என்று பொருளாகதா? நிச்சயமாக கட்சிக்குள்ள என்று வைத்துக் கொண்டால், கட்சியில் இருக்கும் மாவட்ட செயலாளரும் சரி, கட்சி தலைமையில் இருக்கும் அந்த நபர்களானாலும் சரி, அமைச்சர்களானாலும் சரி, எம்பிஸ் ஆனாலும் சரி, எம்எல்ஏஸ் ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் ஏற்றதனால்தான் சசிகலா இன்று கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அப்போ இவர்களுடைய கருத்தினுடைய அந்த ஒரு கன்சென்சஸ் தான் சசிகலா என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை தாண்டி நீங்க முதலமைச்சராகும் போதுதான் எனக்கு பிரச்சனை வருது. அதன் முன்னால் நீங்க வந்து தமிழக மக்களை கேட்டிருக்க வேண்டும் என்ற இடத்திலிருந்து தான் நான் வருகிறேன். அதற்காக ஒரு தேர்தலை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இல்லை என்றால் ஒரு மக்களை பார்க்கும் அந்த வண்ணமாக ஒரு 4 நகரங்கள், இல்லைன்னா தமிழகத்தில் இருக்கணும் 5 நகரங்கள்ல போய் பொதுக்கூட்டங்கள் நீங்க பேசியிருக்கிறார். நான் ஏன் கட்சியினுடைய தலைமை ஏற்றேன் என்று விளக்கி இருக்கலாம்.
நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது ஏறத்தாழ ஒரு வருட காலமாக எவ்வளவோ முடிவுகள் சசிகலா எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று தெரியும். அது தமிழக மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு நிலையில் தமிழக மக்கள் இல்லை. ஏனென்றால் அதுக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஒன்றும் வந்ததில்லை. மக்கள் எல்லாம் கேட்கின்ற கேள்வி இதுதான். 2 முறை ஓ பன்னீர்செல்வத்தை தான் ஜெயலலிதா அடையாளம் காட்டினார். அவர் சசிகலாவை அடையாளம் காட்டவில்லை. சசிகலாவை சார்ந்தவர்களை அடையாளம் காட்டவில்லை. அந்த ஒரு சூழ்நிலை எப்படி சசிகலா அடுத்த முதலமைச்சர் ஆகலாம் என்ற கேள்வி எழுகிறது. இந்த கேள்விக்கு சசிகலா தான் விளக்க வேண்டும். அதை விளக்கின பிறகு அவர்கள் முதலமைச்சராக இருக்கலாம். அதுதான் இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். மக்களை சந்திக்காமல் முதலமைச்சர் ஆவது ஏன்னு கேட்குறீங்க. இதற்கு முன்னதாக ஜெயலலிதாவும் முதலமைச்சரான பிறகு தேர்தலை சந்தித்த அனுபவமும் உண்டு. உங்களுடைய இந்த அளவுகோலை அவர்களுக்கும் வைத்திருப்பீர்களா? நிச்சயமாக அதுல ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கு அல்லவா. ஜெயலலிதா ஒரு முதல்வர் ஆன பிறகு அரசியலுக்கு வரவில்லை. இல்லைன்றால் ஒரு 7-8 வருட காலத்துக்கு பிறகுதான் அவர்கள் முதல் முறையாக முதல்வராகிறார். அந்த தேர்வில் அவர் வெற்றி கண்ட பிறகுதான் முதல் முறையாக அவர்கள் வரும்போது நிச்சயமாக வெற்றி கண்ட பிறகுதான் அவர்கள் முதல்வராகிறார் 1991. அது ஒரு மாபெரும் வெற்றியாக இருந்தது. அந்த வெற்றியை நாம் வேறொரு வெற்றியோடும் ஈடிட்ட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. அதன் பிறகு ஒரு கட்சிக்கும் அந்த அளவிலான வெற்றியும் வாய்ந்ததில்லை. அது ராஜீவ்காந்தியினுடைய கொலை தொடர்பாக இருந்த அந்த சிம்பதியாக இருக்கலாம், அது ஆன்டி டிஎம்கே வேவா என்று கூறுகிறார்கள், இதெல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் ஜெயலலிதா ஏறத்தாழ ஒரு 8 வருட காலம் அரசியலுக்கு பிறகுதான் முதல் முறையாக முதலமைச்சராகிறார். இவர் ஒரு ஜெயலலிதாவினுடைய அந்த வீட்டில் இருந்ததுனாலேயே அது ஒரு அனுபவமாக அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுக்க முடியாது. அரசியலுக்கு எப்போ வந்தாருன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 31 தான் அரசியலுக்கு வருகிறார். ஃபார்மலாக அரசியலுக்கு டிசம்பர் 31 தான். கட்சியை காப்பாற்ற வேண்டும், கட்சி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில், அது வேறொரு தலைவர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தலைவர்கள் எல்லாம் கூடி சசிகலாவை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுக்கு நானே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். இவங்க தான் கட்சிக்கு ஜெனரல் செக்ரட்டரியா வர வேண்டும் என்று. அதை தாண்டி முதல்வர் ஆகும்போது தான் எனக்கு பிரச்சனை எழுகிறது. இப்ப எல்லா தலைவர்களும் அவருடைய பெருந்தலைவர்களோடு சேர்ந்து வீட்டில இருந்து தானே தொடங்குறாங்க. அதற்கு யாரும் விதிவிலக்கு இல்லையே. தமிழக வரலாற்றில் பல பேரை இப்படி உதாரணமாக நம்ம சொல்ல முடியுமே. ஆனால் என்னுடைய கேள்வி, இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இப்படி எதிர்க்கட்சிகள் எல்லாம் இந்த அளவுக்கு குற்றம் சாட்டும் பொழுது, அதுவும் ஒரு 2 மாதங்கள் என்றாலும் கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு அமைதியான ஒரு நிலையை கடந்து வந்திருக்கும் பொழுது, அதையும் தாண்டி மக்கள் மத்தியில் பெயரை பெற வேண்டும் என்றால், தன்னுடைய அந்த ஆட்சியை அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், சசிகலா அவர்கள் மக்கள் நலத்திட்டங்களை வெகு விரைவாக செயல்படுத்தினால்தானே அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். என்றால் அது மக்களுக்கு நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? மக்களுக்கு நன்மையாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், அதாவது தனக்கு பேர் வரக்கூடிய அந்த மக்கள் நல பணிகள் எது இருக்கிறதோ அதைத்தான் முன்னிறுத்தி செய்ய போகிறார். அது தமிழகத்துக்கு அது நலம் வாய்க்குமான்னு கேட்டா அது எப்படி நலம் வாய்க்கும் என்ற நாம் பொறுத்து பார்க்க வேண்டும். ஆனால் இதில் வரும் முக்கிய பிரச்சனை நீங்க சொன்னதுதான். அதாவது இவ்வளவு நல்ல ஒரு பெயரை எடுத்துவிட்டு ஒரு முதல்வர் சென்றிருக்கிறார். அவர்களை முறியடிக்க வேண்டும் என்ற வார்த்தை பிரயோகம் தவறாக இருக்கலாம். இருந்தாலும் அவரை கடக்க வேண்டும், அதை ஒரு படி மேலே போக வேண்டும் என்றால் எவ்வளவோ உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சசிகலா இருக்கிறார். அந்த ஒரு பக்குவம், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அவர்களும் ஒரு அதிகார மையமாகி விடுகிறார். இப்பவும் அந்த மன்னார்குடியை சார்ந்தவர்கள் சசிகலாவினுடைய உறவினர் இன்றும் அவருடன் தொடர்பு வைத்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் இவர்களுடைய தான் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் பலமாக வந்து கொண்டுதான் வண்ணம் இருக்கிறது.